வருமோ எங்க காலம் எப்போ வரும். இப்போ இதுக்கு என்ன நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா ப்ரூவ் பண்ண முடியும்? இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்வி. நீங்க எதுக்கு வந்த நானு டெலிவரிக்காக வந்த பையனை அதுக்குள்ள நீங்க ஊதியதை இவ்வளவு பெருசாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல பகல் அகோரியா இருக்காரு, நைட்டு போய் குடும்பத்தை நடத்துறாரு, குடும்பத்தோட மனைவியோட இருக்காரு அப்படின்றத ஒரு அகோரி பண்ண மாட்டாரு. என் மனைவி என் குழந்தைகள் எல்லாருமே அவங்க நான் எப்பவுமே ஒரு பிடிச்சி அதிகமாக அந்த மாலை போடுறது இந்த விரதத்து எல்லாம் இருக்கும்போது எப்பவுமே நான் கீழே தான் படுத்தேன். ஸோ அதுக்காக நாங்கள் எப்பயுமே அப்படி இருக்க மாட்டோம் அப்படின்னு. ஏங்க இப்படி தமிழ்நாட்டில் இது வரக்கூடாது இது வரக்கூடாது இது வரக்கூடாதுன்னா என்னைக்கு தமிழன் நாட்டை ஆளு? இவர் வந்து காளி பார்த்தேன் அப்படிலாம் சொல்றாரு. எந்த போட்டாலும் இல்லை எந்த சிலையில நீங்கள் காளிக்கு அந்த மாதிரி சேலை கட்டிட்டு வந்து உட்காந்து என்கிட்ட இப்போ ஒரு 1000 மெசேஜ் பக்கம் வந்துருச்சு, ஃபோன் கால்ஸ் எல்லாமே. நாங்களும் இப்படி தான் பார்ப்போம் அப்படிங்கிறது. இப்போ அப்போ அந்த 1000 பேர் மேலே உங்கள் விமர்சனத்தை தாக்க முடியுமா? உங்களோட பார்த்தேன் மோடி விமர்சனம் முடிஞ்சது. கடந்த காலத்தில் எப்படி இருந்தாரு, இன்னைக்கு அதனால தான் ராமர் திறந்து வச்சிருக்காரு. ராமர் கோயிலை பற்றிலாம் நான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் இருந்த கோயிலில் வந்து குறிப்பிட்டு இருக்காரு, இங்கேருந்து அந்த ஊர் மக்கள்லாம் அடித்து வரட்டாங்க. ஆட்களை விட்டு எவ்வளோ விட்டு இந்த மாதிரி வாயிலையை விட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பேச இன்டர்நேஷனல்காரங்க கூட என்னை வள வீசிட்டாங்க. அந்த அளவுக்கு வளர்த்து விட போறீங்க. நான் ஒன்றும் அடுத்த நித்யானந்தாவா ஆகணும். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். கிங் 24x7 நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மனிதனுடைய வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு உயரத்துல போதோ அந்த அளவுக்கு எதிர்ப்பும் அதிகமாக இருக்கும். அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-24 வயசுக்குள்ள ஒரு மனிதன் வந்து ஒரு உச்சத்தை அடையும் போது பலத்த எதிர்ப்புகள், அதாவது எப்படி வளர்ந்தான், இந்த சின்ன வயசுல எப்படி இந்த அளவுக்கு உச்சத்தை தொட முடியும், பின்புலம் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. வேற யாரும் இல்ல, நாட்டுப்புற கலைஞன் இன்னைக்கு அகோரியா மாறி இருக்காரு திரு கலையரசன். அவரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பல்வேறு விமர்சனங்கள் அவர் மேல வைக்கப்பட்டிருக்கு. அவர்கிட்ட போய் கேட்கலாம் என்னென்ன விமர்சனங்கள் வந்திருக்கு, எப்படி எதிர்கொடின்னு கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் கலை. ஜெய் மாகோர காளி அரர மகாதேவ். வணக்கம், சொல்லுங்க. அதாவது பல்வேறு விமர்சனங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியா திறந்தாவே கலையரசன் இப்படியா இப்படியா அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள். எந்த அளவுக்கு நெகட்டிவா போதோ அந்த அளவுக்கு பாசிட்டிவாவும் உங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு வந்துகிட்டே இருக்கு. பல்வேறு கேள்விகளை உங்கள்ட்ட கேட்கலான் இருக்கேன். முதல் கேள்வியா, அகோரிகள்னா யாரு? அகோரிகள் அப்படின்னா காஷியில தான், காஷியில இருந்து இமயமலை வரைக்கும் பயணிக்கக்கூடியவர்கள் தான் அகோரிகள். ஸோ அதில் பல விதமாக அகோரிகள் உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டோடைய பிரச்சனையில இருந்து அங்கே போய் அகோரியானவங்க இருக்கிறாங்க. உண்மையான அகோரிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. போலீஸ் கேஸுகளுக்கு பயந்துட்டு போய் அங்கே விபூதி அடிச்சுட்டு உட்காந்துருக்கவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. போலி அகோரிகள் இருக்காங்க. போலி அகோரிகள் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்க அப்படி பார்த்தா இன்னைக்கு என் சடையே இவ்வளோ பேசுறாங்க. சடையை வந்து அவர் வச்சிருக்காரு அப்படின்னு. நான் வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ள பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிபர். நான் 10 இடத்துக்கு சீஃப் கெஸ்டா போறேன் வரேன். ஸோ என் தலையில சடை விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த சடையெல்லாம் ஒரு மாதிரி இப்படி கூர்மையா நின்றுட்டே இருக்கும் பொழுது நம்ம வெளியே போகும் பொழுது சிரிக்கிறாங்க. நம்ம ஒரு ஒரு பெரிய அதிகாரிகள் பக்கத்துல நம்ம உட்காருவோம் சீஃப் கெஸ்டா, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும் பொழுது அதுக்காக தான் வந்து நான் வந்து சடையை போய் பின்னிட்டு வந்தேன். ஸோ நீங்க ஏன் சடைக்கு இவ்வளோ விமர்சனங்கள் இங்க வந்து இந்த சடை வந்து விக்கு 10,000 கொடுத்து ரெடி பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி கிடையாது. இது வந்து விக்கெல்லாம் கிடையாது. பல அகோரிகளுடைய பல பேர்கிட்ட திருச்சடைகள், அவங்க எல்லாருமே திருச்சடைகள் எடுத்து வைப்பாங்க. அவங்க அந்த விழுந்த சடைகளை அதுல ஒவ்வொருத்தவங்களுடைய சடையை வாங்கிட்டு நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறது தான். காரணம் தான் நான் சொல்லிட்டேன், நான் 10 இடத்துக்கு போற வர பையன் இப்போ கொஞ்சம் பார்க்க நீட்டா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ஃபீல்டு இதுல பயணிக்க போறோம் ஆன்மீகத்துல அப்படிங்கிற பொழுது முடி வைக்கிறதுனால தப்பு இல்லையே அப்படிங்கிறனால. ஏன்னா நான் ஏன் இதை வைக்கிறேன் அப்படின்னா, நான் தமிழ்நாட்டை தவிர மிச்ச எல்லா ஸ்டேட்ல இருக்க நீங்க அப்படியே அகோரின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, ரொம்ப ஃபெமிலியரான என்னோட டாப்ல இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்க பெரிய பெரிய அகோரிகள் எல்லாருமே முக்கியமான ஆட்கள் நிறைய பேரு. நான் சில முக்கியமான ஆட்கள் சொல்றேன், குறிப்பிட்ட ஆட்கள், எல்லாரையும் சொல்ல வரல. உண்மையாலுமே சடை இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப 20-30 வருஷமா உள்ள இருக்கவங்களாம் இருக்காங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சடை இங்க அவுத்து விட்டா உங்க கேட் வாசல் வரைக்கும் இருக்கும் சடை. இந்த மாதிரி திருச்ச சடை, சரிங்களா? அவ்வளோ சடையை வச்சு பார்க்கும் பொழுது நான் ரொம்ப கம்மி தான். நான் அதோட ஃபுட்டேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வார்த்தையை நான் பேசும் பொழுது பக்கத்துல அந்த போட்டோஸ் எல்லாம் போடுங்க. நான் அதெல்லாம் கொடுக்குறேன். நான் அகோரிகளோடது. ஒருவேளை உங்க வயசுக்கு தகுந்த சடை வச்சிருக்கீங்களா? அப்படி இல்லை, அப்படி என்னால மெயின்டைன் பண்ண முடியற அளவுக்கு நான் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். நானும் வைக்கிறதுன்னா அவங்கள மாதிரி பெருசா வச்சிருந்திருக்கலாம். பட் அது எனக்கு தேவையில்லை. என்னோட சடை அந்த இருக்கிற அந்த
அசிங்கமா இருக்கக்கூடிய அந்த முடியை வந்து நான் இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் நீட்டா வச்சிருக்கேன். சிவனை நோக்கி, காளியை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த மாதிரி சடைகள் வைப்பது பெரிய விஷயம் கிடையாது. இது இவ்வளவு விமர்சனமா பேசுறாங்க. ஸோ அதனால சடைய பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து என்ன கேள்வி கேட்டீங்க? இல்ல இப்ப ஸோ அதுதான் அகோரிகள் அப்படிங்கிறவங்க வந்து இருட்டுன்னும் அகோரிகள்னாலே இருட்டு அப்படிங்கிறது ஒரு மீனிங். அந்த இருட்டுனுள் ஒளியை தேடுபவன் தான் அகோரி. ஃபுல்லாமே இருட்டா இருக்கும். நாங்க இருட்டுல தான் இருக்கணும். அந்த இருட்டுக்குள்ள ஒரு ஒளிய கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க தான் அகோரிகள். ஸோ இல்ல இதுல பல வெரைட்டி, பல அக்காடாஸ் இருக்கு. நெறைய கேட்டகரி ஆஃப் இது இருக்கு எல்லாத்துலயுமே வந்து. ஸோ நான் அத பத்தி பேச வரல. அகோரிகள்னா யாரு? அகோரிகள் இவங்க தான். இருட்டுக்குள்ள ஒளிய தேடுறவங்க அகோரிகள். காளி, சிவன், காலபைரவர் இது போன்ற சின்னமஸ்தா, தாரா, திரிபுர சுந்தரி இது போன்ற தெய்வங்களை வழிபடக்கூடியவர்கள் அகோரிகள். இல்ல தமிழ்நாட்டுல அகோரிகளே கிடையாது. ம். கலைதாசன் ஒரு போலி அகோரி அப்படிலாம் சொல்றாங்களே. தமிழ்நாட்டுல அகோரியே கிடையாதுன்னா, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? காசி நார்த் சைடு ஃபுல்லா அகோரிஸ் இருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டுல அகோரி உருவாகக்கூடாதா? தமிழ்நாட்டுல அகோரி உருவாகக்கூடாதா? ஏங்க இப்படி தமிழ்நாட்டுல இது வரக்கூடாது, இது வரக்கூடாது, இது வரக்கூடாதுன்னா, என்னைக்கு தமிழன் நாட்டை ஆள்றது? தமிழன் நாட்டை ஆளணும்னு நம்ம விரும்புறோம் இல்லையா? நீங்க அப்ப அதுலயும் பாருங்க, தமிழன் ஏன் நாட்ட ஆளணும்? எல்லாமே ஒண்ணுதான். தமிழ்நாட்டுல அகோரி வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் எழுதியிருக்கா? அதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா? இதுல ஏதாவது இருக்கா? இந்த மாரி அகோரிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. தமிழ்நாட்டுல அகோரிகள் உருவாகக்கூடாது. அப்படிங்கிற சட்டம் எதுவும் இல்லைல்ல. இது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். எங்களுக்கு இறைவன் காட்சி அளிக்கிறாரு. இறைவனை நோக்கி நாங்க பயணிக்கிறோம். அப்படினாலுமே நான் வந்து இங்க தமிழ்நாட்டுல அகோரி ஆயிட்டு இங்க வந்து நான் ஆட்டம் போட கிடையாது. நான் ஒரு மூலையில காசில இருந்தவன். நான் இங்க எதுக்கு வந்தேன் நானு? டெலிவரிக்காக வந்த பையன் நானு. டெலிவரி முடிஞ்சிருச்சு. திருப்பி நான் காசி போக போறேன் நானு. அதுக்குள்ள நீங்க ஊதி இத இவ்வளவு பெருசாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பாட்டுக்கு போயிருப்பேன். நான் 10 வருஷம் ஆனாலும் மீடியாக்குள்ள வந்திருந்திருக்க மாட்டேன். போவேன் 15 நாள் அங்க இருப்பேன். திருப்பி வரப்போறேன். வீட்ல இருக்க போறேன். திருப்பி 5 நாள் அங்க போயிட்டு வந்துட்டு இருக்க போறேன். ஸோ நீங்கலாம் இத கிரியேட் பண்ணது. இல்ல இப்ப அகோரி வந்து குடும்ப வாழ்க்கைக்கே வரக்கூடாது அப்படின்னு யார் அப்படின்னா சொன்னா? சொல்லிக்கிறாங்களே. இப்ப நீங்க எல்லா சமூக வலைதளம் பேர எல்லா சொல்ல விரும்பல. அது உங்களுக்கே தெரியும். எல்லா மீடியாவையும் தூக்கிட்டு காசியில போய் எடுங்க. எத்தன பேர் கல்யாணம் முடிச்ச அகோரிகள் இருக்காங்க நீங்க பாருங்க. சரி அப்படி பார்த்தா, அகோரி குரு மணிகண்டன் இருக்கார் இல்லையா? உங்களுக்கு தெரியும். திருச்சியில தமிழ்நாட்டுக்கு முதல்ல அகோரிய பிரபலமா கொண்டு வந்தவரு அவர் தானே? அகோரி குரு மணிகண்டன். அவரும் காளி அகோரி தான். எனக்கு ஒரு மானசீக குருவும் கூட. ஒரு நல்ல மனிதர், மாமனிதர் அவரு. நமக்கு காசியில பயங்கரமா சப்போர்ட் பண்ணக்கூடியவரு. தவறான வழியில பயணிக்கக் கூடாதுன்னு அறிவுறுத்தக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவரு. அவருக்கு கல்யாணம் முடிச்சிருக்காரு. அவர் அகோரி தானே? ஏன் அவர கேட்கல நீங்க? ஏன் எல்லாருடைய கேள்வியும் என் மேலயே இருக்கு? ஏன்னா நான் உட்கார்ந்திருக்கிறது சென்னையில. நான் போய் ஒரு கிராமத்துல உட்கார்ந்திருந்தேன்னா கேட்டிருக்க மாட்டாங்க. நான் சென்னையில உட்கார்ந்திருக்கேன் நானு. அப்படிங்கிறனால என்னை கேட்கதான் செய்வாங்க. ஸோ அது மாரி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியால இருக்கக்கூடிய எத்தனையோ ஸ்டேட்ல பெரிய நம்பர் 1 அகோரிஸ்க்கெல்லாம் கல்யாணம் முடிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஃபாரின்காரங்கள கல்யாணம் முடிச்ச அகோரிஸ் இருக்காங்க. தன்னோட சிஷ்ய கல்யாணம் முடிச்ச அகோரிகள் இருக்காங்க. எந்த சாமியும் கல்யாணம் நீ பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு வாடா அப்படின்னு எந்த சாமியும் சொல்ல கிடையாது. அப்படி விட்டுட்டு போனா தான் பாவம். அந்த பாவத்த ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் நான். இல்ல பல்வேறு கேள்விகள் என்ன 1 வருஷமா காசில இருந்தவருக்கு எப்படி குழந்தை பொறந்துச்சுலாம் கேட்கறாங்க. இந்த இது கேள்வி எப்படி? எவ்வளவு ஒரு நியாயமான கேள்வியா இது? இந்த கேள்வி கேட்க முடியுமா அவங்க? 1½ வருஷம் காசில நம்ம உங்க இன்டர்வியூல கூட நான் சொல்லியிருப்பேன். ஆரம்ப காலகட்டத்துல பொய் சொல்லிட்டு பாம்பே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். 15 நாள் அங்க இருப்பேன். 15 நாள் தமிழ்நாட்டுக்கு வர்றேன். அப்பல்லாம் பல்வேறு கால சூழ்நிலை. அப்ப அப்ப ஈடுபாடுகள் அந்த அளவுக்கு ஆழமாக இப்ப இருக்க அந்த மனநிலை அப்ப இருந்திருக்காது இல்லையா? ஒரு ஸ்டேஜ்க்கு மேல போகும்போது நிரந்தரமாக உட்கார்றேன் நான் அங்க. நிரந்தரமா உட்கார்றேன். நிரந்தரமா உட்காரும் பொழுது இங்க கன்சீவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் சொல்றாங்க. அப்போ இதுக்கு என்ன நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா ப்ரூவ் பண்ண முடியும்? இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்வி. இத கேட்கிறவங்க ரொம்ப யோசிக்கணும். இந்த கேள்விய நம்ம கேட்கலாமா? இல்லையா? அப்படிங்கிறது. வாயில நரம்பு இல்லாத நாக்கு எப்படினாலும் பேசும். நீ அசால்ட்டா கேட்டுட்ட. அதோடைய பாதிப்பு எங்களுக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு என் பையனுக்கு அந்த பாதிப்பு எப்படி இருக்கும் நாளைக்கு வரும்பொழுது? நீங்க கேட்டுருவீங்க. அது ரொம்ப அசால்ட்டா கேட்டலாம். ஆனா அதோடைய பதில் வந்து அது நாங்க சொல்லப்போய் உங்களுக்கு தெரியுது. இதுதான் உண்மை அப்படிங்கிறது. சொல்லலாட்டினா? பேசுனா ஒரு ஓவரா இல்ல பேசு. மக்களுக்கு தெரியும்னு தான் அந்த கேள்விய கேட்டேன். ஏன்னா நிச்சயமா. அவங்க வந்து ஒரு பெண்ணு தான் இல்லன்னு நான் சொல்லல. ஒரு பெண்ண வந்து இன்னொரு பெண்ண வந்து விமர்சனம் பண்றது எந்த அளவுக்கு? அதுவும் இப்ப நீங்க ஒரு அகோரினா உங்கள விமர்சனம் பண்ணலாம். ஒரு ம். போலி சாமியாரா இப்ப அதோட என்னைய நான் பேசு எடுத்துக்கலாம். என்னைய பேசுப்பா. 1000 விஷயம் என்னைய பேசு. நான் தானே வந்திருக்கேன் நானு. என்னைய பிடிக்கலைல்ல. பேசுங்க. என்னைய பேசுங்க. என் ஃபேமிலி இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என் மனைவி, என் குழந்தைகள் எல்லாரையுமே நான் அவங்களுக்கு சாபம் விட்டேன், அவங்களுக்கு சாபம் விட்டேன், சூனியம் வச்சுருவேன் அப்படின்னா, நீங்க விடுற பேரெல்லாம் என்ன சாபம்? அதுக்கு பேரும் சாபம் தானே!
உன் குழந்தை இறந்து போயிரும், உன் மனைவி இறந்து போயிரும் அப்படின்னு. குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கிற அந்த தாய்க்கு தான் தெரியும் அதோட வலி என்னன்னு. முட்டை போடுற கோழிக்கு தானே தெரியும் அதோட வலி என்னன்னு. நீங்க பேசலாம், 1000 வார்த்தை பேசலாம். அந்த பிள்ளைய அப்படி பார்த்தா, நான் காசியில உட்கார்ந்திருக்கும் பொழுது எத்தனையோ பேர் தான் சொன்னாங்க. மனைவி மாசமா இருக்காங்க. நீ போய் இப்படி பிணங்கள் மேல உட்காந்து பூஜை பண்ற, பிணக்கறிய சாப்பிடுற, எலும்ப சாப்பிடுற, இப்படி மயானத்துல போய் உட்காந்து பூஜை பண்ற. குழந்தை பிறக்கும்போது ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா என்ன பண்றது? காளியோட அருள் இல்லன்னா, டெலிவரி அப்பயே என் மனைவி குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கணுமே! வாஸ்தவமா இல்லையா? கண்டிப்பா. அழகான குழந்தைய நான் ஆண் குழந்தைய பெத்தெடுத்திருக்கேன் நானு. அழகான குழந்தைய பெத்தெடுத்திருக்கேன்னா, காளியோட அருள் பரிபூரணமா இருக்க போயிருக்கு தான். நான் தேடி போகல. அந்த அம்மா என்னை தேடி வர வச்சிருக்கா. அதனால இவங்க சொல்ற சாபம்லாம் எங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல இப்ப இந்த சொன்ன விஷயம் வந்து பிறகாவ எந்த அளவுக்கு பாதிச்சுச்சு உங்க மனைவிய? அவங்களுக்கு பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். என்ன இப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க பதிலடி குடுத்துருக்காங்க. அவங்க பேசியிருக்கிறாங்க. அதனால இத நாங்க என்னைக்குமே நெகட்டிவிட்டீஸ எடுத்துக்கிறது கிடையாது. எதையுமே நாங்க பாசிட்டிவா எடுத்து போய்க்கிட்டே இருக்கக்கூடிய ஆளுகள். நாங்க வளர்ற மரங்கள். நாங்க எங்கள விதைச்சிருக்கிறாங்க. நாங்க ஆலமரமா வந்துட்டு இருக்கோம். விருட்சங்களா வந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இப்ப நீங்க இருந்த கோயில்ல வந்து குறி சொல்லிட்டு இருந்தீங்க. ம். அங்கேருந்து அந்த ஊர் மக்கள்லாம் உங்கள அடிச்சு விரட்டிட்டாங்க. ம். அப்படிலாம் சொல்றாங்களே. யார் சொன்னா? மீடியாக்காரன் போட்டிருக்கான். தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன். அப்படிலாம் எதுவுமே நடக்க கிடையாது. நானா தான் வந்து பிரச்சனைகள பெருசா வளர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்துக்கிட்டேன். இன்னொன்னு சில அந்நிய செலவாணிகளுடைய ஏவுதல், அதாவது ஏவல் இவங்க இப்படி மந்திரத்துல ஏவல் விடல. மந்திரத்துல ஆட்கள வச்சு. ஆமா. மந்திரத்துல ஏவல் விட்டிருந்தா என்னைய ஒண்ணும் பண்ணியிருக்க முடியாது. அம்மாவோட அருள் எங்க அம்மா எங்க கூட இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. இது பண்ண முடியாதுங்கிறனால தான் ஆட்களை விட்டு ஏவல் விட்டு இந்த மாரி வாயில ஏவி விட்டு இந்த மாரி வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரும் என்னை அடிக்கவும் இல்ல. யாரும் என்னை தொரத்தவும் இல்ல. நானா தான் ஒதுங்கி நிக்கிறேன். இப்ப கூட கோயிலுக்கு நீ வர சொல்லிட்டு தான் இருக்காங்க கோயில் ஓனர்ஸ் எல்லாருமே. நானும் போற மாரி ஐடியால தான் இருக்கேன். போவேன் நான். இல்ல உண்மையிலே உங்கள வந்து மிரட்டுனாங்களா? அந்த ஏரியா மக்கள்? இல்ல யாருமே என்கிட்ட பேசினது கூட இல்ல அவங்கலாம். நீங்க அந்த வீடியோல பார்க்குறவங்க யாருமே என்கிட்ட குறி கேட்டதும் கிடையாது. என்கிட்ட பேசினதும் கிடையாது. குறி கேட்டவங்க எல்லாம் சீக்ரெட்டான மேட்டர். அவங்க வந்து பேசுனாங்கன்னா, அவங்க ஃபேமிலிக்குள்ள இஷ்யூ ஆகும். அதனால எல்லாம் வர்றதுக்கு பயப்படுறாங்க. நீங்க இன்டர்வியூ எடுக்கிறதுனா பப்ளிக் இன்டர்வியூ என்கிட்ட குறி கேட்டவங்கள போய் எடுத்திருக்கணும். நீங்க அத விட்டுட்டு ஆனா அந்த ரோட்ல அந்த பப்ளிக் போயிட்டும் பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட பேட்டி எடுத்தவங்க தான் போய் கேட்டுருக்காங்க. ஆமா. அதான் அவனுக்கு தேவை என்ன வச்சு ஒரு ரூ. கன்டென்ட். 2,00,000 ரூ. 3,00,000 இன்கம் வரணும். அவ்வளவுதான். நல்லா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்காரு. அவர வச்சு பேசினா என்ன போட்டாலும் போகும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். அதுவும் கொஞ்சம் நெகட்டிவா போட்டோம்னா இன்னும் பயங்கரமா போகும். பிணத்தோடு உடலுறவு வைத்தான், காளியோட உடலுறவு வைத்தான், பெண்களின் மாதவிடாயை சுவைத்தான். என்ன இது? இதுல எல்லாம் இந்த மாரி வார்த்தைகள நான் பயன்படுத்தவே கிடையாது. தம்ப்நெயில்ல வைக்கிறனால மக்கள் உள்ள போய் பார்க்குறாங்கல்ல. ஸோ அது அவங்களுடைய நோக்கம். இதெல்லாம் மீடியாவுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இத பத்தி நான் பெருசா எடுத்துக்கல நானு. என்னை யாரும் தொரத்தவும் இல்ல. என்னை யாரும் அடிக்கவும் இல்ல. மிரட்டல்கள் வந்துட்டு வந்த வண்ணம் தான் இருக்கு இப்ப வரைக்கும். நான் அத பொருட்படுத்தவும் இல்ல. ஏன்னா என்னை வீட்டுக்குள்ள முடக்கி வச்சிருக்கிறாங்க. வெளிய வரவிடாம. வந்தா வெட்டிருவோம், குத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள முடக்கி வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் தைரியமா வெளிய தான் வந்தேன் நானு. எல்லா மக்களும் என் கூட சகஜமா தான் பழகுனாங்க. எல்லாரும் என் கூட செல்ஃபி எடுக்க ஆசைப்பட்டாங்க. அவங்களோட குறைகள சொல்லி அதுக்கான தீர்வுகள வாங்கிட்டு போனாங்க. யாரும் என்னைய கத்தி வச்சு குத்தவும் இல்ல. அது இது இவங்க வந்து அப்படி அந்த அம்மா ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க. அவன மக்கள் இன்னுமா விட்டு வச்சிருக்காங்க. அவன செருப்ப கழட்டி அடிக்கணும். அவன் கைய கால உடைக்கணும். அவன தொரத்துங்க. அவங்கள வையுங்க. அவன இன்னுமா விட்டு வச்சிருக்காங்க. அவன எங்கேயாவது கொன்னு போட்டுருப்பாங்களே! இது நீ ஏவுற. சும்மா இருக்க மக்களை தூண்டி விட்டு நீ ஏவுற. மக்கள் யாரும் நீ என்ன பேசினாலும், யாரும் என்னைய இப்படி பண்ணவே இல்ல. எல்லாருமே நல்லா என் கூட பழகுறாங்க. பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த ஃபுட்டேஜ் நீங்க போடுங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இன்னைக்கு இல்ல. கேப்டன் சமாதி கூட நீங்க போயிட்டு பூஜை பண்ணீங்க. ஆமா. மக்களுடைய வரவேற்பு நல்லா தான் இருந்துச்சு. நான் கூட நல்லா எதிர்ப்பு வருமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா வரவேற்பு அதிகமா தான் இருந்துச்சு. இவங்க தான் அப்படி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே! நானும் அப்படித்தான் நெனச்சு வந்தேன். ஆனா எல்லாருமே அங்க நடந்தது ஆப்போசிட்டா தான் நடந்துச்சு. எல்லாருமே என் கூட அவங்களோட குறைகள சொல்லி, அவங்க குறைகளுக்கான தீர்வு சொல்யூஷன் தான் கேட்டாங்களே தவிர, யாரும் என்னை கத்தி வச்சு குத்தவும் இல்ல, என்னை அடிக்கவும் இல்ல, என்னை திட்டக்கூட இல்ல. "ஏன் சாமி இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு கூட என்னைய கேட்கல. எல்லாருமே அவங்க குறைகள சொல்லி, அவங்களுடைய பிரச்சனைகள தீர்க்க வந்தாங்க. செல்ஃபி எடுத்தாங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் தான் வாங்குனாங்க. "நீங்க மக்களுக்கு நெறைய செய்யணும் சாமி. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்க மீறி வரணும்." அப்படிங்கிறத தான் மக்கள் சொன்னாங்க. அவ்வளவுதான். இல்ல இப்ப உங்க மேல விமர்சனம் வைக்கிறவங்களே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. ம், இவர் வந்து காளிய அம்மனமா பார்த்தேன் ம். அப்படிலாம் சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய தப்பு? சில மீடியா அப்படி பார்த்தா தமிழ் வல்லுனர்கள் பல பேரு ஆன்மீக ஆராய்ச்சியில ஈடுபட்டவங்க எல்லாருமே இல்ல தமிழ் முன்னாடி இருந்த பெரிய பெரிய ஆன்மீக வல்லுனர்கள்லாம் இறைவனை வந்து காளி இந்த மாதிரி தெய்வங்களை பெண் தெய்வங்கள் அம்பிகைகளை வந்து வர்ணிச்சுதான் பாடல்கள் எழுதி இருக்கிறாங்க.
உண்மையா இல்லையா? கண்டிப்பா. 2வது வரலாற்று சரித்திரத்துல இந்த எத்தனையோ வரலாற்று ஓவியங்கள் கூட அப்படிதான் இருக்கும். வரலாற்று ஓவியங்களாகட்டும், இன்னைக்கு இந்த காலகட்டத்துல, இந்த கலியுகத்துல எல்லா கோவில்கள்லயும் சிலைகள் பார்த்தீங்கன்னா 18+ தான் வச்சிருக்கிறாங்க. அத நம்ம அந்தரங்கமா பார்த்தோம்னா அந்தரங்கம், ஆபாசமாக பார்த்தால் அது ஆபாசம். நான் என் தாயை ஆபாசமாக பார்க்கவில்லை. அந்தரங்கமாக பார்த்தேன். நான் ஒரு கலைஞன் அப்படின்னா எனக்கு ரசனை இருக்கு. ரசனை இருக்கக்கூடியவராக ரசிக்கக்கூடியவன் தானே கலைஞன். நீங்க ஒரு ஓவியம் காட்டுறீங்க. சரி நீங்க இந்த ஆபீஸவே காட்டுறீங்க. கலை எப்படி இருக்குன்னு கேட்டா, கலைஞரா என்ன பண்ணணும்னா, இத வர்ணிச்சு தான் சொல்லணும். ஐயா அருமையா இருக்கு. இந்த மேட்டு இவ்வளவு அழகா போட்டிருக்கீங்க. இது எவ்வளவு அழகா போட்டிருக்கீங்க. அத நீ எடுத்துக்கிற விதத்த பொறுத்து தான் இருக்கு. சரிங்களா? அதே மாரி நான் கும்பிடுற தெய்வம் நிர்வாண தெய்வம் தான். கரெக்ட் தானே? எந்த போட்டால இல்ல எந்த சிலையில நீங்க காளிக்கு அந்த அம்மா சேலை கட்டிட்டு வந்து உட்கார்ந்திருக்க மாரி பார்த்திருக்கீங்க? ஆனா அது உண்மைதான். ஆமா. அது உண்மைதான். நீங்க என்னைய சொல்றீங்க. என்கிட்ட இப்போ ஒரு 1000 மெசேஜ் பக்கம் வந்துருச்சு. ஃபோன் கால்ஸ் எல்லாமே. நாங்களும் இப்படிதான் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த 1000 பேர் மேல உங்க விமர்சனத்த தாக்க முடியுமா? எத்தனையோ மந்திரவாதிகள் எனக்கு ஃபோன்ல சொல்லிட்டாங்க. எத்தனையோ சாமியாடிகள் எங்களுக்கு சொல்லிட்டாங்க. எத்தனையோ நார்மல் பெர்சன்ஸ் கூட எங்களுக்கும் இப்படிதான் தெரிஞ்சுச்சுங்கய்யா. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை அப்படின்னு எனக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அப்ப 1000 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணுங்க. 1000 பேர் மேல விமர்சனம் வைங்க. நீங்க என்னை கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். நான் ஏன் பொய் சொல்லணும்? உண்மையதான் சொன்னேன் நானு. ஸோ அவ்வளோதான். அது அப்படி கிடையாது. காலபைரவராகட்டும், காளியாகட்டும் இருவருமே வந்து நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வங்கள் தான். நாங்க அவங்கள நோக்கி பயணிக்கும் பொழுது காட்சி அளிச்சிருக்கலாம். எத்தனையோ முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் கூட அவங்களோட தவ வலிமையை சோதிக்கிறதுக்காக இப்படி ஒரு டெஸ்ட் நடந்திருக்குன்னு வரலாற்றுல இருக்கு. எத்தனையோ இடத்துல. எத்தனையோ இடங்கள்ல இருக்கு. அப்படிங்கும்போது ஏன் அந்த அந்த வலிமை என்னையும் சோதிச்சிருக்க கூடாது? இது ஒரு சோதனை தான் நான் சொன்னேன். இது வந்து டெஸ்ட். கலை வந்து ஒரு வயசு பையன் உண்மையாலுமே ஆன்மீகத்துக்குள்ள வர்றானா அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் தான் வச்சிருக்காங்க. இத நீங்க இவ்ளோ விமர்சனம் பண்ணி கொண்டு போகணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பாயிண்ட். துடுப்பு சீட்டு. இத வச்சு ஊதி பெருசாக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா நேரடியா மோதுனா எதுக்காக மோதுனாங்கன்னு தான் மக்கள் கண்டுபிடிச்சாங்க. நீ எப்படி மோதி வந்தாலும் கடைசியில அங்க புட்டுக்கிருச்சு. எல்லாம் தெரிஞ்சிருச்சு விஷயம் எல்லாருக்குமே. சோ அதனால அத பத்தி நான் பேச விரும்பல. கலை வந்து பகல்ல கோயில்ல இருப்பாரு, நைட் வந்து வீட்ல குடும்பத்தோட இருப்பாரு. ம். அப்படிலாம் விமர்சனம் பண்றாங்களே. ம். நானு பேசிக்காவே 5, 6 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கீழ படுக்க தான் பிடிக்கும். என் மனைவி, என் குழந்தைகள் எல்லாருமே அவங்க பெட்ல படுப்பாங்க. நான் எப்பயுமே ஒரு பெட்ஷீட் விரிச்சு கீழ விரிச்சு படுத்துக்குவேன். அதிகமா இந்த மாலை போடுறது, இந்த விரதத்தெல்லாம் இருக்கும்பொழுது எப்பயுமே நான் கீழ தான் படுப்பேன். இப்ப வரைக்கும் நான் கீழ தான் படுத்துட்டு இருக்கேன் நானு. ஸோ அதுக்காக நாங்க எப்பயுமே அப்படி இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது இல்லையா? நாங்களும் மனுஷங்க தானே. ஸோ அதனால அத நான் மறுக்கிறேன் நானு. அந்த மாரி கேள்விகள் வந்து அப்ப நீங்க இவ்ளோ கேள்வி கேட்கறீங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்களும் ஆன்மீகத்தை நோக்கி இல்லையே? இந்த கேள்வி கேட்கறாங்கல்ல என்னைய. உங்களோட எண்ணங்களும் ஆன்மீகத்தை நோக்கி இல்ல. நீயும் ஆபாசமா நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்க. அப்ப நீ என்ன கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்ல. சோ நான் என்னோட இடத்துல நான் சரியா தான் இருந்துட்டு இருக்கேன். இல்ல பகல்ல அகோரியா இருக்காரு, நைட்டு போய் குடும்பத்த நடத்துறாரு, குடும்பத்தோட மனைவியோட இருக்காரு அப்படிங்கிறத ம். ஒரு அகோரி பண்ண மாட்டாரு ம். அப்படிலாம் சொல்றாங்கல்ல. நான் தான் சொல்றேன். அகோரிகளுக்கான முழு விளக்கம் தமிழகத்துல தெரியல. எத்தனையோ அகோரிகள் எனக்கு இப்ப தமிழ்நாட்டுல இருக்க கல்யாணம் முடிச்ச அகோரிகள் எத்தனையோ பேர் கூட எனக்கு சப்போர்ட்ல தான் இருக்காங்க எல்லாருமே வந்து. உண்மைகள் என்னன்றது மக்களுக்கு தெரியல அவ்வளவுதான். அதை விரைவில் நாங்க ஒன்னொன்னா நிரூபிச்சு காட்டிடுவோம். இவன் பேசுனா என்னடா இந்த சாமி அகோரிலாம் பேசவே மாட்டாங்க, இவன் இவ்வளவு பேசுறியான்றாங்க. பேசாம நம்ம அமைதியா உட்காந்துருக்கேன். சாமியார் ஆயிட்டு அப்படியே மௌன சாமியாரா போயிட்டா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு எப்படி கமுக்கமா போய் உட்காந்துட்டேன் பாரு அப்படின்ற உலகம் தானே இது. ஏன் பேச சொல்றாங்களே காசிக்கு தப்பிச்சு ஓட்டாரு அப்படிங்கிறாங்க. அதைத்தான் நான் இங்கதான் இருக்கேன் நான். இதனால இங்கதான் இருக்கேன். நீ வெளியே வரவிடலை. வெளியே வரவிடாம உள்ளே வச்சு லாக் பண்ணி நீ இந்த இந்த டாபிக்கை கொண்டு போகணுங்கிறது உன்னுடைய நோக்கம். கொண்டு போ. உனக்கு 4 பேர் இருக்க மாதிரி எனக்கு 4 பேர் இருக்க மாட்டாங்களா? அந்த காளியோட அருள் எனக்கு கொடுக்க மாட்டாளா என்ன? இருக்கு எனக்கு. கலையரசனை ஜெயில்லாம் அடிச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்களே. நான் நல்லா தான் இருக்கேன். எதுக்கு கைது பண்ணுவாங்க? என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் இல்ல என்ன? இல்ல நீங்க ஒரு ஷார்ட்ஸ் உங்களோட பார்த்தேன். மோடியை விமர்சனம் பண்ணிருந்தீங்க. கடந்த காலத்துல எப்படி இருந்தாரு, இன்னைக்கு அதனாலதான் இப்ப ராமர் கோயில் திறந்து வச்சிருக்காரு. ராமர் கோயிலை பத்தி எல்லாம் நான் எந்த மீடியால நான் பேசியிருக்க மாட்டேன் நானு. பிரதமர் மோடி இப்படி பெரிய பெரிய இடத்துல வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடந்த காலத்துல இறைவனுடைய அனுகிரகம் இருந்திருக்கும். அது அடுத்த காலகட்டத்துல தொடர்ச்சியாக இருக்கும். பிரதமர் மோடி ஐயா அவர்கள் இப்படி இருக்காருன்னு சொல்றது இது வந்து தப்பு கிடையாது. இல்ல இதனால இப்ப ஜெயிலுக்கு போறாரு. இதனால வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனால எதுக்கு ஜெயில போடுவாங்க? சட்டம் என்ன எதுக்கோ சட்டம் பாயாம இந்த விஷயத்துக்கா சட்டம் பாய போகுது? நான் ஒரு சாமியாரு. அப்ப சாமியாருங்கிறது என்னோட கருத்தை நான் தெரிவிக்க வேண்டியது என்னோட கடமை.
அப்ப என்னோட மைண்ட்ல அப்படி ஒரு செட்டு அப்படி ஒண்ணு வந்துட்டு போகுது பாத்தீங்களா, அது மேலதான் நீங்க கேஸ் போடணும். உண்மையா இல்லையா? எனக்கு பேசணும் அவசியம் கிடையாது. எனக்கு ஏன் அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு போச்சு? எனக்கு எல்லாரையும் கணிக்கிற மாரி அந்த ஒரு கணிப்பு எனக்கு ஏன் வந்துட்டு போச்சு? அப்ப அது யாருன்னு கண்டுபிடிச்சு அத புடிச்சு ஜெயில்ல போடுங்க. இல்ல எதுக்கு அவ்வளவு விமர்சனங்கள்? உங்கள வந்து ஜெயில்ல வைக்கணும், வெளியில வர விடாம ஃபர்ஸ்ட் என்னோட பண்றது. வயசு, 2வது என்னோட வளர்ச்சி, அவ்வளவுதான். இன்னொன்னு என்னோட உண்மை. இல்ல இப்ப நீங்க அகோரியாமானதுக்கு அப்புறம் இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இதே நாட்டுப்புற கலைஞனா பல்வேறு சாதனைகளை புரிஞ்சீங்க. அப்பெல்லாம் எவனும் வரல. அதெல்லாம் பேச மாட்டாங்க இவனுங்க. இப்ப எத்தனையோ ட்ரோல் சேனல்ஸ், எத்தனையோ யூடியூபர்ஸ் கூட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்ப பண்ணியிருக்க வேண்டியதுதானே நீங்க? பண்ணியிருந்தா மக்களுக்கு நிறைய நாட்டுப்புற கலை, நம்ம தமிழ் கலைகளை எடுத்து கொண்டு போயிருக்கலாமே. நீங்க அப்ப எதுவுமே பண்ணலையே. அப்ப இந்த விஷயத்த நீ நெகட்டிவா எடுக்கிற நீ. நெகட்டிவா ஊதுனாதான் பெரிய விஷயமா போகுன்றது உனக்கு தெரியுது. நல்லது பண்ணிட்டு இருக்கவே நல்லது அவன் பாட்டுக்கு ஓரத்துல நின்னுட்டா பண்ணிட்டு திரியிட்டு அவன் வெளிய வந்தான்னா வரலாற்றுனா என்னங்கிறது உன்னுடைய நோக்கம். அப்ப மக்கள் அந்த மாதிரி சேனல்ஸ்காரங்க எவ்வளவு வன்மத்தோட இருக்காங்க பாருங்க. அந்த விஷயத்த போய் எடுக்கணும், ஏன் எடுக்கணும் அப்படின்னு. எவ்வளவு சேவை பண்ணிட்டு இருந்தேன் நான். எதை நீ எடுத்த நீ? எதை நீ கொண்டு போன மக்களுக்கு? ம்? கஞ்சி தண்ணி இல்லாம எத்தனை ராப்பகலா காலு ஆக்சிடென்ட் ஆகி கட்டு போட்டு கிடந்தாலும் நான் போய் உட்காந்து கிளாஸ் எடுப்பேன் நான். அதெல்லாம் போடலையே. ஒரு ஃபீனிக்ஸ் மனிதன் நீ போட்டுருக்கலாமே. ஏன் போடல? இன்னைக்கு ஏன் போடுற? இன்னைக்கு உனக்கு கண்டென்ட். கலையரசன்னா கண்டென்ட். நான் கண்டென்ட்டுக்காண்டி வரலப்பா. நான் என்னுடைய பாதையை நோக்கி போயிட்டு இருக்கேன் நான். என்னுடைய பாதை வேற. அதை நோக்கி நான் பயணிச்சுட்டு இருக்கேன். நல்லபடியா போயிட்டு இருக்கு. நல்லபடியா போகும். நீ ஒரு கூத்தாடி பைய. திருவிழா 60 வச்சுக்க. இப்படி இது மாதிரி குறி சொல்றது, அகோரியா வந்து குறி சொல்றதெல்லாம் வச்சுக்காத அப்படிலாம் மிரட்டுறாங்களே. தெருவுல ஆடுற கூத்தாடி நீ கூத்தாடுறதோட வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. நீ என்ன மட்டும் சொல்லல. ஒட்டுமொத்த கலைஞனையும் ஒட்டுமொத்த அசிங்கப்படுத்தாங்க. கலைஞர்களை நீ அசிங்கப்படுத்துற நீ. கூத்தாடுறதுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? என்னோட கேள்வி அதுதான். ஏன்டா நாங்கெல்லாம் இவ்வளவு தூரம் பாடுபட்டது அந்த நேம்ல இருந்து எப்போ வருமோ எங்க காலம் எப்போ வரும் அப்படி அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க ஆளுங்க நாங்க. நீ திருப்பி அங்கேயே கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்ப உனக்கு எவ்வளவு வன்ம புத்தி இருக்கும். கூத்தாடினா என்ன? அதுக்கு மீனிங் என்ன? மாத்தி மாத்தி பேசுறீங்க. நான் அப்படி சொல்லலையே. நீங்க இந்த கூத்தாட்டம் பண்ணி ஆடுற பாரு அந்த ஆட்டத்தை சொன்னேன். நீ தெருவுல கூத்தாடுறவன் பளிச்சுன்னு பேசியிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க அப்படி பேசுறீங்க. அதெல்லாம் தவறு. அப்படிலாம் பேசக்கூடாது. இப்ப நான்லாம் இன்னைக்கும் இல்ல, என்னைக்கும் திருநங்கைகளை மதிக்கக்கூடிய ஒரு ஆள் கலையரசன். நான் அவங்களையும் சராசரி மனுஷனா ஏத்துக்கிட்டு தான் என் கிளாஸ்ல அவங்களுக்குலாம் நான் கிளாஸ் எடுப்பேன் நான். வேறுபாடு பார்க்காதீங்கப்பா அப்படின்னு. அப்படி ஒரு ஆள் நான். திருநங்கைனாலே தைரியம் அப்படின்னு நான் மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆள் நான். ஸோ அவங்க அதான் வேற போட்டி. அதனால வெளிய வர்றாங்க. வரட்டும், வரட்டும். இல்ல உண்மையிலே உங்களை யாரு பழி வாங்குறது? பழி வாங்க துடிக்கிறது? இருக்காங்க. எல்லாம் நம்ம ஃபீல்டு ஓரியன்டடா இருக்கிறவங்க தான். ஒருவேளை போட்டி வந்துருச்சா? அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. கடவுளுக்கு தெரியும். காளிக்கு தான் வெளிச்சம். அவ பார்த்துட்டு தானே இருக்கா. கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டுவான்ல. அப்ப பாப்போம். வெளித்தோட்டத்துல பாக்குற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது அவருக்குள்ள தொழில் போட்டி. கலையரசன் வந்து நல்லா சம்பாரிச்சு செட்டில் ஆயிட்டாப்ல. அது அவங்களுக்கு பிடிக்கல. கோடி கோடியா கலையரசன் சம்பாரிச்சிட்டாப்ல. கலையரசன் 500 கோடி ரூபாய் சம்பாரிச்சு வச்சுட்டு அவங்க பார்த்தாங்க. அதனால கலையரசனை பிடிக்கல அப்படிங்க. அதெல்லாம் இருக்கட்டும். தொழில் போட்டியா இருக்கா? சரி, ஓகே. தட்ஸ் யுவர் விஷ். நான் என்னுடைய பாதையில பயணிக்கிறேன்ப்பா. என் பாதைக்கு வராதீங்க. உன் பாதைக்கு நான் என்னைக்காவது வந்தேன்னா? எத்தனையோ இன்டர்வியூல பேசினேன்ல நானு. எதுலயுமே நான் யாரையும் குறிப்பிட்டு பேசவே கிடையாது. என்ற வேலை என்ன? நான் அதுல சரியா பயணிச்சுட்டு இருக்கேன். நீங்க தான் தவளை தன் வாயால கெடுங்கிற மாதிரி சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப தமிழ்நாட்டுல நான் பாட்டுக்கு ஒரு மூலையில உட்காந்துருந்தேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தெரியற மாதிரி வளர்த்துட்டீங்க. நீங்க இன்னும் பேச பேச இன்டர்நேஷனல் காரங்க பூரா என்னை வலை வீசி தேட போறேன். அந்த அளவுக்கு வளர்த்து விட போறீங்க நீங்க. நான் ஒன்னும் அடுத்த நித்யானந்தாவா ஆகல. நீங்க அடுத்த நித்யானந்தாவா ஆக்கிடாதீங்க. அதுதான் வேண்டுகோள். நீங்க தான் ஆக்கிட்டு இருக்கீங்க. நான் ஆகல. மேபி இதுவும் கூட காளியோட செயலா இருக்கலாம். எனக்கு அப்படிதான் தோணும். இல்ல இந்த விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, இந்த நீங்க சொன்ன ஆட்கள், அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? சரி, அதான் நான் சொல்றேனே. இல்ல நன்றி சொல்றீங்களா? இல்ல இல்ல சத்தியமா நன்றி சொல்றேன். இவ்வளவு தூரம் வளர்த்து விடுவீங்கன்னு நினைக்கல. இப்ப நான் என்னுடைய கலை எந்த விஷயத்தையும் நான் எளிமையான முறையில மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேவ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எல்லாம் காளியோட சிந்துதான். அவளோட அருள் தான். இந்த மகா காளி, அந்த அம்பிகை, இந்த அகோர காளி நான் கும்பிட்ட தெய்வம் என்னை கைவிடவே இல்லை. நிச்சயமா எல்லாமே நல்லதே நடக்கும். நிச்சயம் கலை. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி தொடரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.
மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.